சவுக்கால நான் அடிக்க போறேன் அப்படின்னு சொல்லி அடிச்சுக்கிட்டது இருக்குல்ல, அதன் பின்னணியில் ஒரு வீடு தெரிகிறது. அந்த வீடு அது வீடு இல்லை, அது ஒரு மிகப்பெரிய பங்களா. அந்த பங்களா யாருக்கு சொந்தமானது, அது எப்போது பதிவு செய்யப்பட்டது, யார் பெயரில் அது இருக்கிறது, இவை எல்லாமே ஒரு செய்தியை மறைப்பதற்காக இவர் தன்னை முன்னிலைப்படுத்தி இதை செய்தியாக்குவதற்கு, அண்ணாமலை சார்ந்த விஷயங்கள் வெளியே வரும் என்பதிலிருந்து திசை மாற்றுவதற்காக இது மாதிரியான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார். அதை மறுக்கணும்னா அண்ணாமலை தான் மறுக்கணும். அது குறித்து அவர் பேசுவதில்லை. தன்னை முன்னிலைப்படுத்துவதே தன் பேரில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான ரூபாய் சொத்துக்களை பல பேரை மிரட்டி, ஆருத்ரா உட்பட பல பேரை மிரட்டி வாங்கிய படத்தில் சொத்துக்களை சேர்த்துக் கொண்டு அது வெளிச்சத்திற்கு வருகிற பொழுது அவர்களை எல்லாம் திசை மாற்றுவதற்காக இந்த மாதிரியான நாடகங்களை செய்வது என்பதுதான் இந்த நபருடைய அரசியல். எல்லாரும் கண்டன குரல் எழுப்புகிறார்கள். இது சரி செய்யப்பட வேண்டும், இது முறைப்படுத்தப்பட வேண்டும். அந்த கோபம் உங்களுக்கும் இருக்கும், எனக்கும் இருக்கும், எல்லாருக்கும் இருக்கும். ஆனா அண்ணாமலைக்கு வரக்கூடிய கோபம் எதுவாக இருக்கிறது? உண்மையிலேயே உனக்கு அந்த அரசியல் வேகம் இல்ல, அதற்கான பொட்டன்சியல் உன் கையில் இருந்தால் நீ தமிழ்நாட்டு மக்களை நேரிலே போய் சந்தி. அத கூட நீ பாத யாத்திரைன்னு சொல்லிட்டு பஸ் யாத்திரை போனப்ப பாஜகவை ஒரு ஸ்கேன் பண்ண ஆரம்பிச்சோம்னா இவங்க எவனுமே தமிழ்நாட்டுல அரசியல் பண்ண முடியாது. அவ்வளவு பேர் ஃப்ராட். பாண்ட என்ன பெரிய இவரா விளக்கென்ன? இவர் உடனே உட்கார்ந்து தமிழ்நாட்டுல இவர் தான் நியாய தீர்ப்பு வழங்குறவரா? நான் கேட்கிறேன், பாண்டே யாரு? பாண்டையும் ஏற்கனவே அவங்கிட்ட வாங்கி தின்னுக்கிட்டு ஓரமா உட்கார்ந்து இருக்கிற ஒரு ஆளு தானே. அவர் என்னமோ பெரிய யோக்கியர் மாதிரி. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை. நான் ஹசீஃப். இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் சூர்யா சேவியர் இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம். வணக்கம். சென்னையில இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம், அதுல ஒரு மாணவிக்கு நேர்ந்த பாலியல் வன்கொடுமை, அது தொடர்பாக இன்னைக்கு பல்வேறு தரப்பினர் பல்வேறு வகையில அந்த மாணவிக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்ற போராட்டங்களை நடத்திட்டு வர்றாங்க, கோரிக்கைகளை முன் வச்சுட்டு வராங்க அரசிடம். இதனுடைய ஒரு பகுதியாக தமிழ்நாடு மாநில தலைவர், பாஜகவினுடைய தமிழ்நாடு மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் நேற்று கோவையில ஒரு வினோதமான ஒரு போராட்டத்தை நடத்தினாரு. தன்னைத்தானே சவுக்கால அடிச்சுக்கிட்டாரு. அதை தாண்டி 48 நாள் விரதம் இருந்து நான் கோவிலுக்கு போக போறேன் அப்படின்ற மாதிரியான கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறாரு. இந்த போராட்ட வடிவத்தை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? அதாவது அந்த பெண்ணுக்கு நேர்ந்த துயரம் தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டிய ஒரு விஷயம்தான். ஆனால் அதற்குள் ஏராளமான அரசியல் இருக்கிறது. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தராக முதல்வர் இருக்க வேண்டும் என்று ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு கவர்னருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. ஆனால் அது இப்போது வரைக்கும் அப்படியே கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்போது அந்த பல்கலைக்கழகத்திற்கு துணைவேந்தர் இல்லை. துணைவேந்தராக இல்லாவிட்டால் வேந்தர் தான் பொறுப்பு, அதற்கு ஆளுநர் தான் பொறுப்பு. ஆளுநர் நியமித்த பதிவாளர் தான் இப்போது அங்கு இருக்கிறார். பதிவாளருடைய கட்டுப்பாட்டில் தான் எல்லாமே அங்கே இருக்கிறது. இது எல்லாமே தமிழ்நாடு அரசிற்கு விரோதமாக செயல் என்ற விமர்சனத்தை அரசு முன்வைத்துக் கொண்டே இருந்தது. இப்போது அங்கே ஒரு குற்றச்செயல் நடந்திருக்கிறது. குற்றச்செயலை அப்பனா அதுக்கு யார் பொறுப்பேற்க வேண்டும்? வேந்தர் பொறுப்பேற்க வேண்டும். அவர் ஏன் வாய் மூடி மௌனமாக இருக்கிறார்? கவர்னர் ஏன் வாய் மூடி மௌனமாக இருக்கிறார் என்ற கேள்விக்கு இப்போதைக்கு வரைக்கும் பதில் இல்லை. அப்ப ஆளுநருடைய தரப்பிலிருந்து இதுக்கு முன்னாடி எல்லா விஷயத்திற்கும் சனாதனம்னா என்ன, திராவிடம்னா என்ன, அதுனா என்ன, இதுனா என்ன என்று வகுப்படுத்திக் கொண்டிருந்த ஒரு ஆளுநர் இப்போது வரைக்கும் இந்த பிரச்சனையில் வாய் மூடி மௌனியாக இருப்பதும், அண்ணாமலை இந்த பக்கம் வேடிக்கை காட்டுவதும் அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு என்ன விஷயம்ங்கிறத நமக்கு புரிய வைக்கிறது. அப்ப ஆளுநர் மேல் குற்றச்சாட்டுகள் எழுவதை தடுப்பதற்கான முறையில் திசை மாற்றும் ஒரு வேலையை அண்ணாமலை செய்கிறாரா என்பது ஒன்று. இரண்டாவது, இதே காலத்தில் இப்போ இந்த ஒரு வார காலத்திற்குள் அவர் தொடர்ந்து ஊடகத்துல பேட்டி கொடுத்து கொண்டே இருந்தார் அண்ணாமலை. அதுல சொல்லப்பட்ட விஷயங்கள்ல இப்ப சாட்டையால கடைசி அடித்து கொண்டு அந்த விஷயங்கள் வரைக்கும், அதற்கு முன்னால் வரைக்கும் நான் தமிழ்நாட்டுல நாங்க 200 தொகுதியில திமுக டெபாசிட் இழக்க வைப்போம் அப்படிங்கிறதெல்லாம் பேசினார். இதன் பின்னணியில ஒன்னொன்னு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இவரது பேரில் இவரது பினாமி, இவருடைய மைத்துனர் சிவகுமார் என்பவர் ஒரு செங்கல் ஆலை வைத்திருக்கிற டைல்ஸ் ஒர்க். அதுல கிட்டத்தட்ட ஒரு 600 கோடி ரூபாய்க்கு மேல் மூலதனம். அதில் செந்தில்குமார் என்பவர் பார்ட்னர். அந்த பார்ட்னருக்கும் சிவகுமாருக்கும் ஏற்பட்ட, இவருடைய மைத்துனருக்கும் ஏற்பட்ட மோதலில்
அந்த செந்தில்குமாரை அதிலிருந்து வெளியேற்ற வேண்டும். அந்த பார்ட்னரை வெளியேற்றணுங்கிறதுக்காக ஒரு ரைடு நடத்தப்படுகிறது, வருமான வரித்துறை ரைடு நடத்தப்படுகிறது. எல்லா இடத்துலையும் போய் வருமான வரித்துறை ரைடு நடத்துகிற பொழுது அது என்ன கைப்பற்றப்பட்டது, ஏது, யாரு, எல்லா செய்திகளும் வெளிவரும். ஆனால் அண்ணாமலையினுடைய மைத்துனர் சிவகுமார் சம்பந்தப்பட்ட, அவரது பார்ட்னர் சம்பந்தப்பட்ட, செந்தில்குமார் சம்பந்தப்பட்ட இந்த செங்கல் அது சம்பந்தப்பட்ட பதிவுகளை நானே போட்டிருக்கிறேன். அது பற்றியான எந்த செய்தியும் வெளிவரவில்லை. இது இரண்டாவது விஷயம். இதுல இருந்து திசை திருப்புவதற்காக கோடிக்கணக்கான ரூபாய், கிட்டத்தட்ட அந்த டைல்ஸ் கம்பெனி கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் என்ற செய்திகள் ஊடகங்களில் வந்து கொண்டிருக்கிறது. சமூக வலைதளத்துல ஊடகம் யாரும் அதை போடவே இல்லை. சமூக வலைதளங்கள்ல அது பகிரப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆக சுத்தி பார்த்தீங்கன்னு சொன்னா இவர் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக அரசியலில் தன்னிடமிருந்து இந்த மாதிரியான ஊழல் விஷயங்கள், அண்ணாமலை சார்ந்த விஷயங்கள் வெளியே வரும் என்பதிலிருந்து திசை மாற்றுவதற்காக இது மாதிரியான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார் என்ற விமர்சனங்களை மறுப்பதற்கில்லை. அதை மறுக்கணும்னா அண்ணாமலை தான் மறுக்கணும். அது குறித்து அவர் பேசுவதில்லை. பாஜகவினர் வாய்மூடி மௌடியாக இருக்கிறார்கள். அப்ப ஒரு 1000 கோடி ரூபாய் சம்பந்தப்பட்டது. இவரு நேத்து வாசல்ல நின்று அடிச்சுக்கிட்டது, சவுக்கால நான் அடிக்க போறேன் அப்படின்னு சொல்லி அடிச்சுக்கிட்டது இருக்குல்ல, அதன் பின்னணியில் ஒரு வீடு தெரிகிறது. அந்த வீடு அது வீடு இல்லை, அது ஒரு மிகப்பெரிய பங்களா. அந்த பங்களா யாருக்கு சொந்தமானது, அது எப்போது பதிவு செய்யப்பட்டது, யார் பெயரில் அது இருக்கிறது, தகவல்கள் அண்ணாமலைக்கு சொந்தமான வீடு என்கிறார்கள். கோவையில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பங்களா. 7 லட்சம் ரூபாய் நண்பர்கள் வருமானத்தில் தான் நான் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறேன், நண்பர்கள் தான் எனக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சமீபத்தில் பேட்டி கொடுத்த அண்ணாமலைக்கு கோயம்புத்தூரில் அரவக்குறிச்சியில ஏற்கனவே எனக்கு 75 ஏக்கர் இருக்குங்கிறாரு. அது வேற, அது பூர்வீக சொத்து. ஆனா இந்த பணம் எப்படி வந்தது, இந்த பங்களா எப்படி வந்தது? ஊடகங்கள் சாட்டை அடிக்கும் போது அந்த பங்களாவை ஏன் காட்டுவதற்கு மறுக்கிறார்கள்? ஒரு மிகப்பெரிய பங்களா. நம்ம இவர் ஏதாவது அதிகாரத்தில் இருக்கிறாரா அப்படின்னா இல்ல, மத்தியில் அதிகாரத்தில் இருக்கிறார். மத்தியில் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய தலைவர், அவரது வருமானம் அவரே சொல்கிறார், எனக்கு 7 லட்சம் ரூபாய் நண்பர்கள் மாதம் கொடுக்கிறார்கள் என்று அந்த வாட்சி விவகாரம் வரும்போது சொன்ன ஆளு. ஆனா இன்னைக்கு கோடிக்கணக்கான ரூபாய் பெருமான ஒரு பெரிய பங்களாவின் முன்னால் நின்று கொண்டு கோயம்புத்தூர்ல அவர் பண்ணிக்கிறாரு. ரெண்டாவது, அண்ணாமலையினுடைய நீங்க கேட்ட கேள்வியில சவுக்கால் அடிச்சுக்கிட்டதை எப்படி பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா, இவை எல்லாமே ஒரு செய்தியை மறைப்பதற்காக இவர் தன்னை முன்னிலைப்படுத்தி இதை செய்தியாக்குவதற்கு, திமுகவை நான் 200 இடத்துல டெபாசிட் இழக்க வைப்பேன் அப்படின்னு சொல்றது, அதே போல இந்த விஷயத்தை கையில் எடுத்திருக்கிறது, நான் கோயிலுக்கு போறேன் அப்படின்னு சொல்றது. நீங்க ஒருத்தர் ஒரு அரசின் மீது குற்றச்சாட்டை வைத்தால் மக்கள் மன்றத்திற்கு தான் செல்ல வேண்டும். கோயிலுக்கு போறது யாரு முடிவெடுத்தா, எங்க அது என்ன அரசியல் கட்சியினுடைய முடிவு அது கோயிலுக்கு போறதுங்கிறது? அப்ப இது எல்லாமே என்னன்னா ஒரு மத ரீதியாக ஒரு வெறியை தூண்டுவது, மக்கள் மன்றத்தில் ஒரு உண்மைக்கு மாறான விஷயங்களை நீங்க முருகன் பேர்ல, அதுவும் கடவுள் பேர்ல என்ன செய்வது, மடைமாற்றுவது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செய்கிறார். இந்த நபர் பெங்களூரில் இருந்து நட்சத்திர விடுதி சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்து ராஜினாமா செய்து விட்டு, நீங்க காயத்ரி ரகுராம் போட்டிருக்கக்கூடிய ட்விட்டர்ல பூரா எடுத்து பாருங்க. பெண்களுக்கு பாலியல் குற்றவாளி அண்ணாமலை பாஜகவை விட்டு வெளியேறு என்பதுதான் காயத்ரியினுடைய ஸ்லோகனாக இருந்தது, முழக்கமாக இருந்தது. பாலியல் குற்றவாளி அண்ணாமலை நீ வெளியேறு அப்படிங்கிறத அந்த அம்மா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதுல ஏகப்பட்ட ட்விட்டுகள் அவங்க போட்டாங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த நபர் இந்த ஒரு பிரச்சனையை கையில் எடுத்துக்கொண்டு பாஜக நீங்க இந்த விஷயத்தை, பாலியல் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை பாஜக கையில் எடுப்பதற்கு ஏதாவது சம்பந்தம் உண்டா? ஏன்னா பாஜக மீதான, பாஜக என்ற ஒரு கட்சியை பாலியல் ஜல்சா கட்சி என்றுதான் இந்தியாவில் அடையாளப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. கர்நாடக சட்டமன்றத்துல சட்டமன்றம் நடக்கும் போது பிஜேபி எம்எல்ஏக்கள் ப்ளூ பிலிம் பார்த்தது வெளியே வந்துச்சு. அதே போல அங்கே முதலமைச்சர் பதவிக்கு போட்டியாக, எடியூரப்பாவுக்கு போட்டியாக யாரோ ஒரு நபர் வருகிறார் அப்படின்னு சொல்லி அவரை அந்த PL சந்தோஷ் என்பவர், அந்த நபர் தனியாக இருந்த வீடியோவை எடுத்து வெளியே போட்டு, அந்த வீடியோவை எடுத்தவரை இந்த IPS ஆக இருந்த அண்ணாமலை தான் அப்படிங்கிற செய்திகளையும் கர்நாடக காங்கிரஸ் பதிவு செய்திருக்கிறது. ஆக நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கட்சிக்குள் இருக்கக்கூடிய விசாகா கமிட்டின்னு ஒண்ணு போட்டாங்க. மகாபலிபுரத்துல பாஜக ஒரு கூட்டம் நடத்தியது, ஒரு செயற்குழு கூட்டம். அந்த கூட்டத்தில் விசாகா கமிட்டி என்று போடப்பட்டு பாஜகவில் இருக்கக்கூடிய மாநில தலைவர்கள் கிட்டத்தட்ட 168 பேர் மீது பாலியல் புகார் இருக்கிறது, ஒருவர் மீது 108 புகார் இருக்கிறது என்று விசாகா கமிட்டி ஒன்று போட்டாங்கல்ல. எந்த கட்சிக்குள்ளேயாவது அப்படி உண்டா?
அப்ப உன் கட்சிக்குள்ளேயே பாலியல் வன்மம் செய்யக்கூடியவன் ஒட்டுமொத்தமாக முள்ள மாதிரி முடிச்ச விக்கி, கஞ்சா விக்கிறவன், அபின் விக்கிறவன், கடத்தல் பண்றவன், பொம்பளைகளை வன்மம் பண்றவன், அவ்வளவு பேர். இந்த இப்ப ஏபி முருகானந்தம்னு ஒருத்தன், அவன் அந்த கட்சி இப்ப வேட்பாளரா நான் திருப்பூர்ல, அந்த அவன் மனைவியை டார்ச்சர் பண்ணி வரதட்சணை கொடுமை அது இதுன்னு டார்ச்சர் பண்ணி இன்னைக்கு ஒரு வழக்கு என்பது அங்கே போய் நிக்குது. பேராசிரியர் சீனிவாசன் மதுரையில் போட்டியிட்டாலே அந்த ஒரு அம்மா வருத்தெடுத்துக்கிட்டு இருக்கா, நீ என்னட்ட பாலியல் வன்மம் பண்றதுக்கு நீ முயற்சி பண்ண, எனக்கு நீ இப்படி பண்ணேன்னு சொல்லி அந்த அம்மா ட்விட்டர்ல ஒரு செய்தியை அந்த அம்மா போட்டுக்கிட்டே இருக்கு. அப்புறம் இந்த இன்னொரு கூந்தல் இருக்காருல கேசவ விநாயகம், அவுத்து போட்டு நின்னா கூட அப்படியே அவர் எதையுமே பார்க்காம நிக்கிறாரு. இவங்க செய்தி முழுவதும் கேடி ராகவனாக இருக்கட்டும், கேசவ விநாயகமாக இருக்கட்டும், பாலகணபதினு ஒருத்தன் அந்த முத்ரா இவர் நம்ம சமாதியில இமானுவேல் சமாதியில போய் நின்றுகிட்டு சசிகலா புஷ்பா கிட்ட நடந்து கொண்ட அநாகரிகமான செயலாக இருக்கட்டும், ஏபி முருகானந்தமாக இருக்கட்டும், நான் சொல்றது பூரா இவனுங்க இங்க செஞ்ச அக்கிரமம். இவர்கள் பாலியல் வன்மம் குறித்து இந்த மாதிரி தமிழ்நாட்டுல பெண்கள் மீதான நடக்கக்கூடிய தாக்குதல்கள் குறித்து அப்படி வரக்கூடிய சம்பவத்தில் பாஜக தலையிடுவதற்கு ஏதாவது அருகதை இருக்கிறதா? நான் ஒன்றையும் சொல்கிறேன். 2024 இந்த வருஷம் 2023 வரைக்கும் என்சிஆர்பி ரிப்போர்ட் இருக்கிறது, நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ ரிப்போர்ட் இருக்கிறது, நீங்க குற்ற ஆவண காப்பகம் வெளியிட்டது இருக்குது. இந்தியாவிலேயே உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் 16,805 பெண்கள் மீதான பாலியல் வன்மம் உட்பட வழக்குகள். இந்தியாவில உத்தரப்பிரதேசம் தான் முதல்ல நிக்குது. நீ என்ன செய்ய போற? போய் லக்னோல போய் நின்று தூக்கு போட்டு சாக போறியா? நான் கேட்கிறேன். உத்தரப்பிரதேசம் தான் இந்தியாவில, அடுத்து ராஜஸ்தான், அடுத்து மத்திய பிரதேசம், அடுத்து குஜராத், தமிழ்நாடு 300 சம்பந்தப்பட்ட 310 குற்றங்களோடு அது 18 20 கிடக்கு. ஆனா தமிழ்நாட்டில் நடந்த ஒரு சம்பவத்தை மையமாக வைத்துக் கொண்டு அதை கண்டிக்க வேண்டும். அந்த சம்பவ குற்றத்தில் யார் ஈடுபட்டார்களோ அது கண்டிக்கப்பட வேண்டும், சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், இதெல்லாம் செய்யப்பட வேண்டும். இன்றைக்கு நீதிமன்றங்கள் நிறைய கேள்வி எழுப்பி கொண்டிருக்கிறார்கள். அந்த பெண்ணுடைய எஃப்ஐஆர் எப்படி வெளியானது என்று சொல்லி. லாவண்யா என்ற பெண்ணு மைக்கேல் பட்டி விவகாரம், இந்த ஆள் போய் வீடியோ எடுத்து வீடியோவே போட்டாரு. அதை யாராவது கண்டிச்சாங்களா? அந்த குழந்தையினுடைய படத்தோடு வீடியோவோடு இந்த வீடியோவை வெளியிட்ட அண்ணாமலை மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி சொன்ன போது எந்த நீதிபதிகளும் கேள்வி எழுப்பின மாதிரி தெரியல. அண்ணாமலை இந்த போராட்ட அறிவிப்பாக இருக்கட்டும், இல்லைங்க நீதிமன்றம் எழுப்பிய கேள்வியாக இருக்கட்டும், அந்த கேள்வியில் ஒரு நியாயம் இருக்குல்லவா? என்னன்னா எஃப்ஐஆர் எப்படி ரிலீஸ் ஆச்சு, இப்படிப்பட்ட ஒரு சென்சிட்டிவான கேஸ்ல எஃப்ஐஆர் ரிலீஸ் ஆகக்கூடாது அப்படின்றது சட்டப்பூர்வமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது காவல்துறை இதை லீக் பண்ணுச்சா, அதை சில ஊடகங்கள் வெளியிட்டாங்க. சோ இதனுடைய பின்னணி பற்றி அண்ணாமலை கேள்வி எழுப்புறாரு. அந்த இடத்துலதான் அவர் பயங்கரமா தான் கோபமடைவதாக காட்டிக்கொள்கிறார். அதனால போய் தன்னை சவுக்கால அடிச்சுக்கிறேன் அப்படின்ற ஒரு முடிவை அவர் எடுக்கிறதா சொல்றாரு. சோ அந்த அவர் எழுப்பக்கூடிய அந்த கேள்வியில ஒரு நியாயம் இருக்குல்ல? அந்த கேள்வியை தான் நான் திருப்பி கேட்கிறேன். இது லாவண்யாவுக்கு ஏன் பொருந்தவில்லை? நீதானே முதல்ல வீடியோ போட்டவன் யாரு? லாவண்யா என்ற பள்ளி குழந்தை தற்கொலை பண்ணிக்கிடுச்சு அப்படின்னு சொல்லி அதுக்கு வாக்குமூலம் நான் எடுத்தேன்னு வீடியோவை வெளியிட்டது யாரு? உனக்கு கேள்வி கேட்கறதுக்கு என்ன அருகதை இருக்கிறது? இப்ப நீதிமன்றத்துல தமிழ்நாடு அரசு என்ன சொல்லுது? ஏற்கனவே இருந்த ஐபிசி என்பதை பிபிசின்னு இவனுங்க மாத்தினானுங்க. இந்தியன் பீனல் கோட பாரத்னு என்னமோ பின்னு ஒண்ணு மாத்தினதுல வெப்சைட் ஹேங்ல அது லாக் ஆகாம அது ஓபன் ஆகுது. அந்த ஓபன் ஆனதுலதான் இது வெளியே வந்திருக்கு. அப்ப இது அப்படின்னு வருது. நான் என்ன கேட்கிறேன், ஊடக தர்மம்னு ஒண்ணு இருக்குல்ல, பெண்களுடைய படத்தை வெளியிடக்கூடாதுன்னு இருக்குல்ல, அதை வெளியிட்டு அதை தலைப்பு செய்தின்னு போடுறதுக்கு ஊடக தர்மம் எங்க போச்சுன்னு நான் கேட்கிறேன். அதை போடலாமா? முதல்ல அவங்க ஊடகங்கள் தான் அதை பப்ளிஷ் பண்ணாங்க. அப்ப பப்ளிஷ் பண்ண வைத்தது யார்? அப்ப பப்ளிஷ் பண்ண வச்சுட்டு எல்லாமே இவர்கள் செய்யக்கூடிய நாடகம். ஒரு அரசாங்கம், அந்த அரசாங்கத்தின் மீதான செயல்பாடுகள், அதில் விமர்சனங்கள், அதில் கண்டிப்புகள், அதுக்கு எதிரான போராட்டங்கள் என்பது வேறு. அதை நடத்துவதற்கு யாரும் யாரையும் தடுக்கவில்லை, அதை செய்துவிட்டு போகட்டும். ஆனால் இது போன்ற கேவலமான காரியங்களை பாஜக செய்து கொண்டிருக்கிறது, அதை அண்ணாமலை செய்து கொண்டிருக்கிறார் என்பதுதான். எனவே அண்ணாமலை இந்த கேள்வியை கேட்பதற்கு எந்த தார்மீக உரிமையும் கிடையாது. ஏன்னால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய, நான் தான் சொல்றேன்ல, ரவுடிகள்ல இருந்து, முள்ளமாரில இருந்து, கொலகாரன்ல இருந்து, கொள்ளக்காரன்ல இருந்து, கஞ்சா விக்கிறவன்ல இருந்து, அபின் விக்கிறவன்ல இருந்து, அவ்வளவு குற்றவாளிகளுடைய கூடாரமும் இவர் வந்ததுக்கு பின்னாடிதான். அண்ணாமலை வந்ததுக்கு பின்னாடி ஒரு கட்சிக்குள்ள போய் எல்லாரும் சேர்றானுங்க. அவனுக்கு என்ன பெரிய தியாக வேலை வந்தாலும் என்ன சொன்னாரு, நான் கூட்டிகிட்டு எல்லாரும் திருத்த போறேன் அப்படின்னு. திருத்தருக்கு அப்ப கஞ்சா அஞ்சலை என்ன செஞ்ச? ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு மூல காரணம் கஞ்சா அஞ்சலை. கஞ்சா அஞ்சலையை கட்சிக்குள் சேர்க்காத என்று குரல் எழுந்ததா இல்லையா? நீதானே சேர்த்த. படப்பை குணான்னு ஒரு ஆளை நீதானே சேர்த்த.
எல்லாருமே ரவுடிகள். இந்த ரவுடிகளை பூரா கட்சிக்குள்ள சேர்க்க வேண்டியது. அப்புறம் குற்றச்செயல்கள் நடந்து விட்டால் அந்த குற்றச்செயலுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை, அதுக்கு திமுக அரசு காரணம் என்று சொல்ல வேண்டியது. இது ஒரு அரசு நடந்து கொண்டிருக்கிறது. இல்ல இந்த அரசு, நான் என்ன கேட்கிறேன், திமுக அரசு என்ன தேவைக்காக இதை மறைத்திருக்க வேண்டும், ஏன் அதை வெளியிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்ற அதுக்கு என்ன முகாந்திரமும் இல்லையில. அப்ப வெளியிட்டு இருக்கிறார்கள். வெளியிட்டா திமுகவுக்கு தானே பிரச்சனை, திமுக அரசுக்கு தானே பிரச்சனை. அப்ப அவர்கள் தொழில்நுட்ப கோளாறு, இது தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்பட வேண்டும் என்று நீதிமன்றத்தில் சொல்லி இருக்கிறார்கள். இதை வைத்துக் கொண்டு நான் அரசியல் செய்கிறேன். லாவண்யா வீடியோ வெளியிட்டு இருக்க கூடாதுல, இவன் அவ்வளவு பெரிய யோக்கியவாதியா நான் கேட்கிறேன். எதுவுமே கிடையாதுல்ல இவனுக்கு. இவனுக்கு ஏதாவது ஒரு அரசியல் நாகரிகம் இருக்கிறதா? சமூக நீதி, மதச்சார்பின்மை, மக்கள் ஒற்றுமை ஏதோ பேசக்கூடிய தமிழ்நாட்டு மண் இது. அந்த மண்ணில் தேவையற்ற கேவலமான அரசியலை செய்து கொண்டு தன்னை முன்னிலைப்படுத்துவது, தன்பேல் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான ரூபாய் சொத்துக்களை பல பேரிடம் மிரட்டி, ஆருத்ரா உள்பட பல பேரை மிரட்டி வாங்கிய பணத்தில் சொத்துக்களை சேர்த்து கொண்டு அது வெளிச்சத்திற்கு வருகிற பொழுது அவர்களை எல்லாம் திசை மாற்றுவதற்காக இந்த மாதிரியான நாடகங்களை செய்வது என்பதுதான் இந்த நபருடைய அரசியல். எனவே நீங்க பாஜகவில் இருக்கக்கூடிய பல பேர் மூத்த தலைவர்களாக இருக்கக்கூடிய பொன் ராதாகிருஷ்ணனாக இருக்கட்டும், இல்லாட்டி பல பேராக இருக்கட்டும், எல்லாரும் வாய்மூடி மௌனியாக இருக்கிறார்கள். இந்த கோமாளி கூத்துக்களை அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா இதற்கு முன்னாடி அவர்களும் அரசியல் செய்தவர்கள் தான். பாஜகவில் இருக்கக்கூடிய தலைவர்களாக இருந்த நீங்க போன்ற அவர்களுக்கு மத வெறி அரசியல் என்பது அடிப்படையானது. அந்த அரசியலை அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அதில் கூட அவர்களிடம் ஒரு நியாயம் இருந்தது, ஒரு நாகரிகம் இருந்தது. அந்த அடிப்படையில் அவர்கள் அணுகுவார்கள். அந்த கோயம்புத்தூர்ல இருந்தார்கள், இப்ப கவர்னரா இருக்கார்ல சிபி ராதாகிருஷ்ணன் அல்லாட்டி இருந்தவங்க எல்லாம். ஆனா இந்த நபர் வந்ததற்கு பின்னால் பாஜக என்பது எள்ளி நகையாடக்கூடிய அல்ல குற்றவாளிகளின் கூடாரமாக நீங்க தனிப்பட்ட முறையில் ஒரு நபர் இறங்கி சாதிச்சிட்டாரு. தத்துவத்தின் பின்புலம் இல்லாமல் தனிநபர் சாதிக்க முடியாது. அண்ணா சாதித்தார் என்று சொன்னால் அது திராவிட கருத்தியலில் நின்று அவர் சாதித்தார். உனக்கு என்ன கருத்தியல் நிற்கு? நீ ரோட்ல நின்று ஆடிக்கிட்டு நிக்கிற. அப்ப ரோட்ல நின்று இன்னைக்கு நின்று ஆடிக்கிட்டு இருக்கிற என்ன? நான் என்ன கேட்கிறேன், ஒரு சம்பவம் நடந்ததுனால் அந்த சம்பவத்திற்காக எல்லாரும் கண்டன குரல் எழுப்புகிறார்கள். இது சரி செய்யப்பட வேண்டும், இது முறைப்படுத்தப்பட வேண்டும். அந்த கோபம் உங்களுக்கும் இருக்கும், எனக்கும் இருக்கும், எல்லாருக்கும் இருக்கும். ஆனா அண்ணாமலைக்கு வரக்கூடிய கோபம் எதுவாக இருக்கிறது? அண்ணாமலைக்கு வரக்கூடிய கோபம் அந்த அடிப்படையில் இருந்து வருகிறதா? சமூகத்தில் ஒரு பெண்ணின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் துயரத்தில் இருந்து அது வெளிப்படுகிறதா? எதுவும் கிடையாது. நான் கோயிலுக்கு போறேன், கோயிலுக்கு எதுக்கு? நீ எதுக்கு கோயிலுக்கு போற? உனக்கும் கோயிலுக்கு என்ன சம்பந்தம்? நீ ஏதாவது அப்ப நீங்க மக்களுடைய ஆன்மீக சிந்தனை, மக்களுடைய மத நம்பிக்கை, மக்களுடைய கடவுள் வழிபாடு, இந்த கடவுள் வழிபாட்டு முழுவதையும் கலவர அரசியலாக மாற்றக்கூடிய ஒரு வேலை. என்னை கேட்டால் இந்து சமய அறநிலையத்துறை இந்த நபருக்கு இந்த அறுபடை வீடுன்னு சொல்றாங்களா, ஆறுபடை வீடு, அதுவே முதல்ல ஆறுபடை வீடு கிடையாது. முருகனுக்கு தமிழ்நாடு பூரா வீடுதான், முருகனுக்கு தமிழ்நாடே வீடுதான். அறுபடை வீடு என்று சொல்வதே தவறு. முதல்ல அது பார்ப்பனர்கள் ஏற்படுத்திய ஒரு ஏற்பாடு. அறுபடை என்பது அது திருமுருகு ஆற்றுப்படை. ஆற்றுப்படையா இவருக்கு 6 படை தான் இருக்குன்னு சொல்லி பாப்பாங்க மாத்தி வச்சாங்க. அது அது ஒரு பார்ப்பனிய அரசியல். அதுக்கு எதிராக பேச முடியாது. நீங்க இப்ப 6 கோயிலுக்கு நீ போறிய, எங்கேயாவது முருகன் கோயில் எழுதி வச்சிருக்கா, அதை போய் மாத்திட்டு வாய பாப்போம். சுப்பிரமணிய சாமி கோவில் இருக்கு, அது முருகன் கோயில் தானே. அறுபடைனாலும் அறுபடையில எந்த கோவில் வாசல்லையாவது முருகன் கோவில் என்ற பெயர் இருக்கிறதா? அருள்மிகு முருகன் கோவில் திருப்பரங்குன்றம் இருக்கா? சுப்பிரமணிய சாமி அப்படின்னு தானே எழுதி வச்சிருக்க வடமொழியில. அது என்ன சுப்பிரமணிய சாமி? அருள்மிகு முருகன் கோவில்ல 6 கோயில்ல போய் முதல்ல நீ மாத்திட்டு நீ தமிழ்நாட்டுல அரசியல் பேசு. அந்த பார்ப்பனிய அரசியலுக்கு எதிராக இந்த நபர் ஏதாவது பேசுகிறாரா? இல்ல, பேச முடியாது. எனவேதான் நான் என்ன சொல்றேன், கோயிலுக்குள்ள இந்த நபரை அனுமதிக்க கூடாது. கோவில்கள் வழிபடும் இடம், மக்களுடைய நம்பிக்கை சார்ந்த இடம், அதில் அரசியல் செய்யக்கூடாது. நீ அரசியல் செய்வதற்கு அறுபடை வீடுகள் என்ன ஊறுகாயா? நீ தொற்று நக்கிறதுக்கு ஊறுகாயா? நீ ராத்திரி பூரா கோயம்புத்தூர்ல உட்கார்ந்து இருப்ப, தண்ணி அடிப்ப, விமானத்துல ஏறி அவசர கதவை திறப்ப, அப்புறம் அறுபடை வீட்டுல போய் நினைக்கிறியா? என்ன கேள்வி நான் கேட்கிறேன். ஒரு வழிபாட்டு முறையே கொச்சைப்படுத்துவது, முருக வழிபாட்டு முறையை கொச்சைப்படுத்தக்கூடியது இந்த நபருடைய செயல். நீ திமுகவை எதிர்க்க வேண்டும், திமுகவை 200 இடத்துல நீ டெபாசிட் இழக்க செய்ய வேண்டும் என்ற உண்மையிலேயே உனக்கு அந்த அரசியல் வேகம் இல்ல, அதற்கான பொட்டன்சியல் உன் கையில் இருந்தால் நீ தமிழ்நாட்டு மக்களை நேரிலே போய் சந்தி. அதை கூட நீ பாத யாத்திரைன்னு சொல்லிட்டு பஸ் யாத்திரை போனப்ப தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இந்த நபர் செய்யக்கூடிய அயோக்கியங்களுக்கு எதிராக தமிழ்நாட்டு மக்கள் வீர் கொண்டு எழுவார்கள்.
நீங்க எப்படி இவர்கள் முருகனை வைத்து ஒரு அரசியல் செய்து சட்டமன்ற தேர்தலில் மண்ணை கவினார்களோ, ராமர் பெயரை சொல்லி எப்படி உத்தரப்பிரதேசத்தில் இவர்கள் மண்ணை கவினார்களோ, அதே போல் மிக மோசமான ஒரு விளைவை இவர்கள் தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தலிலும் வாங்குவார்கள். அதுதான் நடக்க போகிறது. அந்த அரசியலை இவர்களால் செய்ய முடியாத ஒரு அரசியலை, ஏன்னா மோடியே சொல்றாரு 20 வருஷத்துக்கு இன்னும் 20 வருஷத்துக்கு தமிழ்நாட்டுல முதல்ல கால் ஊன்ற முயற்சி பண்ணுங்கன்னு சென்னையில வந்து பேசிட்டு போனாரு. அதுதான் இங்க தமிழ்நாட்டு பாஜகவினுடைய நிலவரம். அந்த கட்சியில் கூட்டணியாக ஒன்று இருக்கிறது. அது மோடி கூட்டணி அல்ல, அது ஈடி கூட்டணி. அதுல ஈடியில சிக்கன பூரா ஒருத்தர் ஒண்ணு சேர்ந்து ஒரு கூட்டணி வச்சிருக்கான். அந்த கூட்டணியில இருக்கிறவங்க கூட இந்த தேவநாதன் யாதவ்ங்கிற ஆளை இப்ப வெளியே கொண்டு வந்துட்டான். நான் என்ன கேட்கிறேன், இந்து சிட் ஃபண்டுன்னு பேரு, இந்துன்னு பேரு. அந்த இந்துன்னு பேரை வச்சு அவ்வளவு பேரை கொள்ளையடிச்சான்ல, அவனை நீ கூட்டணியில சேர்த்துக்கிருவ, அவனை நீ அவனுக்கு ஒரு தொகுதி கொடுத்துக்கிருவ, அப்புறம் அவன் வந்து ஈடி ரைடு போட்டுக்கிருவ, அப்புறம் அவன் ஜெயிலுக்கு போயிருவேன். அன்னைக்கு வாயை மூடிக்கிறியா, மௌனமா இருந்த? மயிலாப்பூர்ல இருந்து அப்படியே கிழக்க போய் மெரினாவில போய் குதிக்க வேண்டியதானே சார்? தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய சம்பவங்கள், இப்ப நடந்து கொண்டிருக்கக்கூடிய குற்ற செயல்கள் எதுவாக இருந்தாலும் அதில் ஏதோ ஒரு வகையில் பாஜகவினுடைய தொடர்பு இருக்கிறது, அண்ணாமலையினுடைய தொடர்பு இருக்கிறது. தமிழ்நாடு அரசாங்கம் மிக வேகமாக இது போன்ற நடவடிக்கைகளை என்ன செய்ய வேண்டும்? இந்த பாஜக சார்ந்து நீங்க பாஜகவை ஒரு ஸ்கேன் பண்ண ஆரம்பிச்சோம்னா இவங்க எவனுமே தமிழ்நாட்டுல அரசியல் பண்ண முடியாது. அவ்வளவு பேர் ஃப்ராடு. இப்போ நீங்க ஈடி கூட்டணி அப்படின்னு சொல்றீங்க. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, எதிர்கட்சிகளை ஈடியை பயன்படுத்தி, வருமான வரித்துறையை பயன்படுத்தி மிரட்டக்கூடிய செயல்ல பாஜக ஈடுபடுது அப்படின்றது பாஜக மீது வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டு. ஆனா இப்ப அண்ணாமலை தொடர்புடைய ஒரு நபர் அவருடைய வீட்டில் சோதனை நடைபெற்றது அப்படின்ற போது நீங்க ஏன் வந்து அது பாஜகவினுடைய மிரட்டல் அப்படின்ற ஒரு வார்த்தையை நீங்க பயன்படுத்தல? ஒரு கட்சியை சேர்ந்த ஒரு மாநில தலைவர் அவருடைய தொடர்புடைய வீட்டுல வந்து ரைடு நடந்திருக்கு. அப்போ இதே மாதிரிதான் நியாயமா இதற்கு முன்னரும் ரைடெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் தெரிவிக்கிறார். இதற்கு உங்களுடைய பதில் என்ன? அது குறித்து அண்ணாமலை என்ன சொல்றாரு? அந்த ரைடு அண்ணாமலை சம்பந்தப்பட்ட ரைடு என்று பாண்டே ஒத்துக்கொள்கிறாரா? அப்ப அவருக்கு அந்த பணம் எங்க இருந்து வந்தது, அதுக்கு அண்ணாமலை விளக்கம் சொல்லணும்னு கேட்டிருக்காரா? பாண்டே என்ன பெரிய இவரா விளக்கம் என்ன? இவர் வந்து உடனே உட்காந்து தமிழ்நாட்டுல இவர் தான் நியாய தீர்ப்பு வழங்குறவரா? நான் கேட்கிறேன். பாண்டே யாரு? பாண்டையும் ஏற்கனவே அவங்கிட்ட வாங்கி தின்னுக்கிட்டு ஓரமா உட்கார்ந்து இருக்கிற ஒரு ஆளு தானே. அவர் என்னமோ பெரிய யோக்கியர் மாதிரி உட்காந்து கேள்வி வைப்பாரு. அவர் தீர்ப்பு வழங்குவாரோ? இந்த பக்கம் நீங்க 50 மார்க், நீங்க இந்த பக்கம் 50 மார்க். இந்த யோக்கியர் யார் அதுக்கு? நான் என்ன கேட்கிறேன்னு சொன்னா, இவர் கேள்வி எழுப்பினால் அது அண்ணா என்று அந்த டைல்ஸ் அது பேர்லயே அண்ணான்னு ஒட்டி இருக்கு. நான் வேணா உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன், அந்த ஃபேக்டரி படத்தையும் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். அதில் ஈடுபட்ட சசிகுமார் அவருடைய மச்சினனுடைய வருமானம் என்ன, அவருக்கு என்ன பூர்வீக தொழில் என்ன, அவருக்கு இந்த பணம் எங்க இருந்து வந்தது, அதுக்கு பதில் சொல்லணுமா வேண்டாமா? சொல்லணும். சரி, செந்தில்குமார் யாரு? செந்தில்குமாரை அந்த நிறுவனத்திலிருந்து வெளியேற்றுவதற்கு அண்ணாமலையினுடைய ஏற்பாட்டில் அந்த ரைடு நடக்கிறது. செந்தில்குமார் இப்போது கட்டையாக நிற்கிறார் உள்ள. செந்தில்குமாருக்கு அண்ணாமலைக்கும் பிரச்சனை, செந்தில்குமாருக்கு சசிகுமாருக்கு பிரச்சனை. அப்ப இவர்கள் இருவர் மச்சினனுக்கும் அந்த செந்தில்குமார் பார்ட்னரோட பிரச்சனை. அதுக்குள்ள ஒரு ரைடு நடத்தி செந்தில்குமார், நான் என்ன கேட்கிறேன், இவருடைய மச்சின வீட்டுல என்ன ரைடு நடந்தது, என்ன எடுத்தாங்க? சரி, இது தொடர்புடைய அண்ணாமலை வீட்டில் என்ன ரைடு நடந்தது, என்ன எடுத்தாங்க? ஏன் அண்ணாமலை வீட்டுக்கு போகல? இதோட அண்ணாமலை தொடர்பு இருக்குல்ல சார். ஒரு அமைச்சர் இருக்காரு, அமைச்சர் தப்பு பண்ணிட்டாருன்னா உறவினர்கள் வீடுகள்ல பூரா நீங்க போய் சோதனை பண்றீங்கல்ல, அந்த சோதனையில ஏதாவது நியாயம் இருக்கா? பண்றீங்கல்ல, எடுக்கிறீங்கல்ல. நான் என்ன கேட்கிறேன், இதுல என்ன நீங்க பண்ணீங்க? அண்ணாமலை வீட்டுல போய் ஏன் ரைடு பண்ணல? அண்ணாமலைக்கு கோயம்புத்தூர்ல இவ்வளவு பெரிய பங்களா எங்க இருந்து வந்துச்சுன்னு ஏன் கேள்வி கேட்கல? அதுக்குள்ள டாக்குமெண்ட் எங்க? ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் தமிழ்நாட்டுல ஏராளமான பேர் இருக்காங்க. எல்லா ஐபிஎஸ் ஆபீசர் கைக்கு எவ்வளவு சொத்து இருக்கு, ஏது எல்லாம் கொடுக்கணும், வைக்கணும், ஒப்படைக்கணும்னு ஒண்ணு சொல்றீங்கல்ல. ஐபிஎஸ் இருந்தா வெளியே வந்து இந்தாலே ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாருல, 7 லட்சம் ரூபாய் நண்பர்கள் கொடுக்காங்க, என்கிட்ட ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்லி. ஒண்ணுமே இல்லாத உனக்கு கோயம்புத்தூர்ல இவ்வளவு பெரிய பங்களா எங்க இருந்து வந்துச்சு? 1000 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு தொழிற்சாலை உனக்கு எப்படி வந்துச்சு? இந்த பணம் எங்க இருந்து வருது? இது ஊழல் பணம் தானே. மத்திய அரசாங்கத்தினுடைய கட்சி, ஆளுங்கட்சி, அந்த ஆளுங்கட்சியினுடைய தமிழ்நாட்டு தலைவர். அப்ப நீ தமிழ்நாடு இந்தியாபுரம் கொள்ளையடிக்கிறியா? அதற்கு நீ பதில் சொல்லணும்ல. எவ்வளவு பேட்டி கொடுக்குற, எவ்வளவு பேரை கூட்டி வச்சுக்கிட்டு கதை சொல்ற, உன் கதையை சொல்லியா? உனக்கு எவ்வளவு பணம் இருக்கு, உன் பேர்ல என்ன இருக்கு, உன் மனைவி பேர்ல எங்க இருக்கு? கோர்னு ஒரு நிறுவனம் நடத்துறீங்கள பெங்களூர்ல, கோர்னு நடத்தக்கூடிய நிறுவனத்தின் மூலமாக பெங்களூர்ல உன் மனைவி பேர்ல என்ன இருக்கு?
அதன் மூலமாக வெளிநாட்டுக்கு நீ ஓயாம போறையில அங்கே என்ன உன்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. அப்ப பாஜக என்ற பெயரில் அடிக்கக்கூடிய கொள்ளையை, மக்களிடம் அடிக்கக்கூடிய வரிப்பணத்தை இவர்கள் கொள்ளையாக அடிப்பது, பிரமுகர்களை மிரட்டுவது, தொழிலதிபர்களை மிரட்டுவது, பணத்தை சேர்ப்பது, அதன் மூலமாக ஒரு அரசியல் நடத்துவது, அதற்கு ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் ஆட்சியின் மீதான பொறுப்பான விமர்சனங்களை முன்வைக்காமல் இது போன்ற ஒரு அடாவடித்தனமான செயல்கள், கோமாளித்தனமான செயல்களை அரங்கேற்றிக் கொண்டு ஊடக வெளிச்சத்தில் வாழக்கூடிய ஒரு விட்டில் பூச்சியாக அண்ணாமலை நகர்ந்து கொண்டிருக்கிறார். ஆனா இவர்களுக்கு ஒரு அரசியல் அடிப்படை அடித்தளம் கிடையாது. தமிழ்நாட்டுல எந்த அடித்தளமும் மற்ற ஒரு நபர் என்பதுதான் பார்வை. அதுல பாஜகவினரை மிரட்டுகிறார். தமிழ்நாட்டு மக்களை மிரட்ட பாஜகவினரை மிரட்டுகிறார். எவனும் என் பக்கத்துல வந்துடக்கூடாது என்பதுதான் அந்த நபர். ஏன்னா எஸ்வி சேகர் நேற்று புறம் போட்டு கிழிச்சுக்கிட்டு இருந்தார்ல, கோமாளி பேதான் இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பான். சவுக்கால ஒருத்தர் அண்ணத்தானே அடிச்சுக்கிறான்னு சொன்னா அதுக்கு MS பாஸ்கர் தான் என்ன செய்யணும், தமிழ்நாடு பிஜேபி தலைவர் ஆகணும்னு சொன்னார்ல, அதான் உண்மை. அவர்கள் இயக்கத்திற்குள் இருந்த இவன் ரோட்ல நின்று அடிக்கிறான், அங்கிட்டு இருந்து 8 பேர் நிக்கிறான், 8 பேரும் சிரிக்கிறான். அப்புறம் தமிழ்நாடே சிரிக்காம என்ன செய்யும், அவன் அடிக்கிறவனே சிரிக்கிறான். அதுல ஒருத்தன் ஓடியாந்து கட்டி பிடிக்கிறான். கட்டி பிடிக்கும் போது இவன் கேட்கிறான், 6 தடவைக்குள்ளதானே கட்டி அடிக்கும் போது வந்து கட்டி பிடிக்க சொன்னா 8 தடவை அடிச்ச உடனே வந்து கட்டி பிடிக்கிறேன்னு கேட்டா அவன் இன்ட்ரெஸ்டிங்கா ரசிச்சுக்கிட்டு இருந்தேன் சார் அப்படிங்கிறான் அவன் பதில். இந்த கோமாளி பேலிகளை வச்சு தமிழ்நாட்டுல என்ன எங்க எவ்வளவு பெரிய அரசியல், எவ்வளவு பெரிய விவாதம், எவ்வளவு பெரிய தமிழ்நாட்டு மண்ணுக்கு என்ற ஒரு நூற்றாண்டு கால போராட்டம், இதனுடைய பிரதிநிதியாக ஒருத்தர் எந்திரிச்சு வரணும்னா அவனுக்கு எவ்வளவு பெரிய அரசியல் ஆற்றல் இருக்கணும், அறிவு இருக்கணும். எந்த இதுவும் இல்லாம ஒரு அரசியல் தற்கொலை இந்த நபர் காட்டக்கூடியது கூத்துகளாக தெரியும். ஒரு கோமாளி நடத்தக்கூடிய கூத்தாக தமிழ்நாட்டு மக்கள் அதை பார்த்து கடந்து செல்வார்களே ஒழிய பாஜக நடத்தக்கூடிய ஒரு ரவுடி அரசியலை, ஒரு ஜாதி வெறி அரசியலை, ஒரு மதவெறி அரசியலை தமிழ்நாட்டு மக்கள் முற்றிலுமாக புறந்தல்வார்கள். அதுதான் நடக்க போகிறது. அதுதான் தொடர்ந்து தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. அரசியலில், சமூகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை ஒரு அரசியல் தலைவருடைய பார்வையில் இருந்து, ஒரு அரசியல் கட்சியினுடைய பார்வையில் இருந்து அதை தீர்ப்பதற்கு மக்கள் மன்றத்தில் வேண்டுகோள் வைக்கணும். இது போன்ற சம்பவங்கள் என்ன செய்யப்பட வேண்டும், தடுக்கப்பட வேண்டும். இது போன்ற சம்பவங்கள்ல ஈடுபடக்கூடியவர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். அதற்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சியும் உடன்பாடோடு இருக்க வேண்டும். யார் இது வந்து சரின்னு யாரும் சொல்ல மாட்டாங்கல்ல. அது திமுக காரருடைய ஞானசேகரன் என்பவர் திமுக காரர் அப்படின்னு நீ வெளியிடுறிய. மோடி கூட நின்னவ யாரு? மோடி கூட நிக்கிறவன் பூரா பேருமே ஆசாராம் பாபு யாரு? பூரா ஜெயிலுக்கு போனதானா? அப்ப மோடியை என்ன செய்யறது? அதான் இன்னைக்கு நீதிபதிகள் கேள்வி கேட்காங்க. ஒரு கூட்டத்துல வராங்க, எல்லா இடத்துக்கும் போறான், 4 பேர் நின்று போட்டோ எடுக்கிறேன். அங்க குற்றவாளியா இருந்தான்னா அதுக்கு அந்த அமைச்சர் பொறுப்புன்னு சொல்லி எல்லாம் என்ன செய்ய முடியாது அப்படின்னு நீதிமன்றம் சொல்லுகிறது. இருந்தாலும் அரசியலில் உயர் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் இவன் நின்று எடுத்த போட்டா பூராமே ரவுடிகள் பாலியல் வன்மம் செஞ்சவங்க. அண்ணாமலை நின்ன போட்டா எனக்கு 50 இருக்கு, 50 பேர் ஜெயில இருக்கேன். ஜெயில இருக்கிற பூரா இவன் கூட நின்று போட்டோ எடுத்தவன் தான். அப்ப தெரிஞ்சு எடுத்தானா தெரியாம எடுத்தானா? சரி, ஒரு கூட்டத்துல போய் நின்று கல்யாண வீடுகள்ல, ஒரு பொதுக்கூட்டங்கள்ல, ஒரு மாநாடுகள்ல போட்டோ எடுக்கிறது என்பது வேறு. தனிப்பட்ட முறையில் வீட்டிலேயே போய் நின்று போட்டோ எடுத்துட்டு ஒருத்தர் வர்றாருன்னா அப்ப அதுக்கு பேர் என்ன? அப்படி நின்று எடுத்தது அண்ணாமலையினுடைய போட்டோக்கள், அண்ணாமலையும் குற்றவாளிகள் நிற்கக்கூடிய போட்டோக்களும். எனவே பாஜக தமிழ்நாட்டில் அவர்கள் இது சம்பந்தப்பட்ட மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி பேசுவதற்கோ, GST வரி உயர்வு, பாப்கார்னுக்கு 18%, அது என்னமோ சல்மான் கான், ஷாருக் கான் மாதிரி பாப்கார்ன் இருக்கும் போலன்னு வரியை போட்டு வச்சிருக்காங்க. அந்த மாதிரி அது ஒண்ணு. எல்லாத்துக்கும் வரி, அதன் மூலமாக மக்களை என்ன செய்யறது? மருத்துவ காப்பீடு, அதுக்கு வரி, ஆம்புலன்ஸ்க்கு வரி, எல்லாத்துக்கும் வரி போட்டு ஒரு அம்மா என்ன செய்யுது? உட்கார்ந்து இருக்கு. அதை கேள்வி கேட்பதற்கு துப்பு கட்ட அண்ணாமலை இந்த தமிழ்நாட்டுக்கான வெள்ளம், அதற்கான நிவாரண நிதி, அதற்கான மத்திய பேரிடர் நிதியிலிருந்து பணம் வரல, பணத்தை கொடுத்து கேட்கறதுக்கு வக்கற்ற அண்ணாமலை தமிழ்நாட்டில், இந்தியாவிலேயே. நான் சார் ஒரே ஒரு கேள்வியை கேட்டு முடிக்கிறேன் சார். தமிழ்நாடு மாதிரி ஒரு மாநிலத்தில் ஒரு முன்னேற்றத்தை இன்றைக்கு நடத்தக்கூடிய பாஜக ஆட்சி நடத்தக்கூடிய எந்த மாநிலத்தாவது ஒன்ன உதாரணம் காட்டுங்க. உத்தரப்பிரதேசத்தை காட்டுவியா? குஜராத்தை காட்டுவியா? மத்திய பிரதேசம் காட்டுவியா? இமாச்சல பிரதேசம்? எதை காட்டுவனே? ஏதாவது ஒரு மாநிலம், பாஜக ஆளக்கூடிய மாநிலம் தமிழ்நாட்டை விட முன்னேறி இருக்கிறது எங்கள் அதிகாரத்தில். தமிழ்நாட்டை விட சட்ட ஒழுங்கை நாங்க சரியாக வைத்திருக்கிறோம். தமிழ்நாட்டை விட பெண்கள் பாதுகாப்பாக பாஜக ஆளும் மாநிலங்களில் இருக்கிறார்கள்.
மணிப்பூரை பத்தி பேசுறதுக்கு துப்புள்ள மானங்கட்ட பயணிகளா நீங்க என்னடா தமிழ்நாட்டுல பெண்களை பாதுகாக்க போறீங்க நாங்க கேட்கிறோம். நீ என்ன ஒரு மாநில தலைவர் உட்கார்ந்துக்கிட்டு நீ எல்லாரையும் தரக்குறவா பேசுனீங்கன்னா தமிழ்நாட்டுல பேச தெரியாதா? 3 லாங்குவேஜ் 4 லாங்குவேஜ் படின்னு சொல்றீங்கள, இவன் 15 லாங்குவேஜ்ல பேச மறந்துடாத. எனவே பாஜகவினர் அண்ணாமலை நாவை அடக்க வேண்டும். நீ தமிழ்நாட்டு வீதிக்கு வா, மக்களை வந்து சந்தி, மக்கள்கிட்ட வந்து பேசு. இப்படி தமிழ்நாட்டு திமுக அரசு ஆட்சியில இப்படிலாம் நடக்குதுன்னு சொல்லு, மக்கள் அதற்கு என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். அதை விடுத்துட்டு நீ செய்யக்கூடிய அயோக்கியத்தனங்களிலிருந்து உன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக உன் கட்சிக்காரனையும் சேர்த்து மிரட்டுற, தமிழ்நாட்டிலையும் சேர்த்து மிரட்டுற. உனது மிரட்டலுக்கெல்லாம் யாரும் இங்க என்ன செய்ய போறது இல்ல. உனது மிரட்டல்கள் கோமாளித்தனமாக பார்க்கப்படும். உனது மிரட்டல்கள் எவனும் யாரும் எதையும் காதுல வைக்க போறதில்ல. சல்லி பயில்க. நீ வேணா வச்சிருக்கக்கூடிய காசுல அடையாறுல வச்சிருக்கக்கூடிய ஐடிவிங்ல இருந்து எங்களை மாதிரி ஆளுகளை திட்டி திட்டி வேணா நீ 100 ஃபேக் ஐடியில என்னத்தையாவது கேவலமா நீ எழுதலாமே ஒழிய, நீ எங்க இருந்து எழுதுற, அதை எவன் எழுதுற, எங்க அடையாறுல அங்க உட்காந்துதான் அவங்க எல்லா ஐடிக்கும் பதில் போடுறாங்க. ஒரு 10 பேர் உட்காந்துக்கிட்டு இந்த வேலையை தானே நீ செஞ்சுக்கிட்டு இருக்க. உடனே தமிழ்நாட்டுல உன் பின்னாடி ஆள் திரண்டுருச்சுன்னு அர்த்தமா? நின்னு பாரு சார். நான் இன்னைக்கு சவால் விடுறேன் சார். இந்த நபர் போட்டியிடக்கூடிய தொகுதியில் நான் தனிப்பட்ட முறையில சவால், நான் ஒரு அரசியல் ஆய்வாளன் என்ற முறையில், நான் இந்த தமிழ்நாடு சட்டமன்ற தொகுதிகளை ஆய்வு செய்தவன் என்ற முறையில் நான் இப்போது சொல்றேன், அண்ணாமலை போட்டியிடக்கூடிய தொகுதியில் 3வது இடத்துக்கு கொண்டு சொல்ல வேண்டியது ஏன் பொறுப்பு. இல்லாம போட்டியிடுற தொகுதியில நின்று நான் சவுக்கால் அடிச்சுக்கிறேன் சார். இதான் நான் சொல்லக்கூடிய. இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.